ஸ்கூல் படிக்கிற காலத்துல கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பிடித்த விஷயங்கள் என்ன என்ன அப்படிங்கிறத பத்தி தாங்க நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நண்பர்கள் சூழ இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. குறிப்பா அவரோட ஸ்கூல்ல அவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் படிச்ச ஸ்கூல் ஒரு ஆர்சி ஸ்கூல் தாங்க. மதுரையில இருக்கக்கூடிய ஸ்கூலு. ஹாஸ்டலோட சேர்ந்த ஸ்கூலு தான். அந்த ஸ்கூல்ல அடிக்கலாம் மாட்டாங்களாம். அன்பா சொல்லி தான் திருத்துவாங்களாம். ஒரு குழந்தைய அடிக்காம எப்படி திருத்தணுமோ அந்த மாரி திருத்துவாங்களாம். அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டீச்சர்ன்னு பார்த்தீங்கன்னா, மோசஸ் அப்படின்னு ஒரு சார் இருப்பாராங்க. அந்த சார் தான் என்ன நல்வழிப்படுத்தினாரு. நான் ரொம்ப கோவக்காரன். ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருப்பேன். ஆனா, நான் அவர் ஒருத்தருக்கு நான் கட்டுப்படுவேன். அவர எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சாரோட பேர சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம, அது கேப்டன் பள்ளி பருவத்தில நீங்க எதெல்லாம் மிஸ் பண்றீங்க? இப்ப இருக்கக்கூடிய காலத்தில அப்படின்னு சொல்லி அவர்ட்ட இன்டர்வியூல கேட்கும்போது, நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது என்ன பண்ணுவேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு கடலை மிட்டாயி, கொக்கோ மிட்டாய்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. டெய்லி ஸ்நாக்ஸுக்கு அத வாங்கி சாப்பிட்டுருவேன். அடுத்து மாங்காய், உப்பு போட்டது, அதுக்கப்புறம் மிளகாய் பொடி போட்ட மாங்காய் வாங்கி சாப்பிடுவேன். தெப்பக்குளத்துக்கு எதுக்கு தான் எங்களோட ஸ்கூல் இருக்கு. ஸ்கூல் விட்ட உடனே வேலையா இதுதான் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம ஜிகர்தண்டா. மதுரைக்காரங்கன்னு சொன்னாலே ஜிகர்தண்டாவ வந்து விட்டு வைக்க மாட்டாங்க. எனக்கு ஜிகர்தண்டானா அவ்ளோ பிடிக்கும். ஸோ நான் ரொம்ப ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவேன். நான் படிச்ச ஸ்கூல் வந்து எனக்கு ஒழுக்கத்த கத்துக் குடுத்தாங்க. எப்படி வந்து நெறிமுறையோட வாழணும் அப்படிங்கிறத எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. அதனால நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா, இப்படிதான் வாழ்க்கைனா வாழணும் அப்படிங்கிறத நான் கத்துக்கிட்டேன். நம்மளோட வாழ்க்கையில எது நடந்தாலும் தோல்விகள் நம்மள அப்படியே மூழ்கடிக்கிற அளவுக்கு வந்தாலும் கூட, அதை எதிர்த்து நம்ம போகும்போது, அந்த தோல்வியெல்லாம் ஒண்ணுமில்லாம போயிருங்க. எனக்கு தோல்வி அப்படின்னு சொல்லி என்னோட வாழ்க்கையில பார்க்கும்போது, தனிமை, தாய் அன்பு, இந்த மாரி பாசம், இது எல்லாத்தையும் விட்டு நான் ரொம்ப தூரமா இருந்த மாரி இருந்தது. அம்மா இல்ல, அப்பா ஒரு ஆள் தான் எங்க எல்லாத்தையும் பார்த்துக்கணும். ஹாஸ்டல்ல கொண்டு வந்து விட்டுட்டாங்க. நண்பர்களோட வட்டாரத்தோட தான் என்னோட தனிமைய எல்லாமே போக்குனேன். அந்த வகையில என்னோட தனிமைக்கு மருந்து அமைஞ்சது என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லணும். அதே மாதிரி நான் சென்னைக்கு வந்த புதுசுலன்னு சொல்லி பார்க்கும்போது, அங்கேயும் அப்படிதான். எனக்கு நெறைய தோல்விகள், அவமானங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில நிறைஞ்சிருந்தது. அதையெல்லாம் தாண்டி நம்மளாலயும் இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய குடுத்தது, என்னோட ஸ்கூல் நாட்கள் தான் அப்படிங்கிறத பகிர்ந்திருக்காருங்க. கேப்டன் அவர்களுடைய பள்ளி பருவத்துல அவருக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துருங்க. கேப்டன் அவர்கள் நடித்த படங்கள்லயே உங்களுக்கு பிடித்த படம் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க. மேலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பற்றின பல்வேறு தகவல்கள உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சைடுல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.